ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் BuyMote ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கேலண்டர் இன் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ ஃபஸ்ட்டு காமனாக கேலண்டர் அப்படின்னா என்ன இருக்கும்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டே இருக்கும், ஓகேவா? ஸோ வந்து ஒரு கேலண்டரில் ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட்டாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 7 நாள் இருக்கும். அதை வந்து வீக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 7 நாள் இருக்கிற டே வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வீக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 24 ஹவர்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த வீக்கில் மொத்தம் 7 டேஸ் இருக்குதுன்னு சொல்லுவோமா. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, ஓகேவா? ஸோ அப்போ அந்த வீக் வந்து இப்போ 1 இயருங்கும் போது எத்தனை வீக் இருக்கும்னா 52 வீக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மந்த் அப்படிங்கும் போது ஒரு இயருக்கு வந்து எத்தனை மந்த் இருக்கும்னா 12 மந்த் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மந்த் வந்து எத்தனை டேஸாக இருக்கும்னா, ஸோ சம்டைம்ஸ் 28 டேஸாக இருக்கும், 29, 30 அண்ட் 31. ஸோ இந்த 4 டேஸில் தான், ஒரு மந்தில் இவ்வளோ டேஸில் தான் ஏதாவது ஒன்று இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இயர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எர்த் வந்து சன்னை வந்து ஒரு ரெவல்யூஷன் வரத்துக்கு வந்து வரதை வந்து ஒரு இயர்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 100 இயர்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு செஞ்சுரின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ வந்து டேட்டுன்னு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு மந்தில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ 28, 29, 30, 31. ஸோ இந்த மந்தில் வந்து இந்த பார்ட்டில் வந்து டேட் இது வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு இயருன்னு பார்க்கும்போது 365 ஆர் 366 டேஸ் இருக்கும். ஸோ 365ங்கிறது நார்மல் ஆர்டினரி இயரு, 366 அப்படிங்கிறது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செஞ்சுரி அப்படிங்கிறது அதான். ஸோ 100 இயர்ஸ் சேர்த்தா தான் ஒரு செஞ்சுரி. ஸோ ஆர்டினரி இயரில் வந்து 365 டேஸ் இருக்குன்னு சொன்னோமா. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ 52 வீக்ஸோட ஒரு ஆட் டே வந்து எக்ஸ்ட்ரா வருது. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்டினரி இயர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆர்டினரி இயர்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, அது வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இதே லீப் இயர் அப்படிங்கும் போது 366 டேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ அதை வந்து லீப் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இப்போ நம்ம வந்து செஞ்சுரி வந்து, ஸோ இப்போ வந்து 2000, 3000, 1000, ஸோ இந்த மாதிரி செஞ்சுரி இயர்ஸை வந்து நம்ம வந்து லீப் இயராக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம 4ஆல் டிவிசிபிள் பண்ண முடியாது, 400ஆல் டிவிசிபிள் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம், எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ இதுதான் காமனாக பேசிக்காக கேலண்டரில் இருக்கிற ஐட்டம்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஸோ இந்த டேஸ்க்கு வந்து கோடு வச்சுக்குவாங்க. நம்ம ஈஸியாக கோடு வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்க கொஷினில் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சண்டேக்கு வந்து 0. ஸோ சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் 0 to 6 வந்து நம்பர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கோடு அஷ்யூம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நம்பர் ஆஃப் ஆட் டேஸ். இப்போ இந்த மந்த் இருக்குன்னா எவ்வளோ ஆட் டேஸ் இருக்கும், அதை வந்து எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜனவரி இருக்குது. ஸோ ஜனவரியில் மொத்தம் 31 டேஸு, ஓகேவா? ஸோ இப்போ 31 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 7ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்படி 7ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 டைம்ஸ் வந்து 28 வரும், 4 டைம்ஸ் வந்து 28 வரும். ஸோ ரிமைண்டர் 3. ஸோ இந்த ரிமைண்டர் வருதுல்ல, ஸோ இந்த ரிமைண்டரை தான் நம்ம என்னவா வச்சுக்குவோன்னா ஆட் டேஸாக வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மந்த்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 31 ஒரு மந்த்துக்கு 31 டேஸாக இருந்தால் ஆட் டே வந்து நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் 3 வரும். 30 டேஸாக இருந்தால் நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் 1 ரெடியூஸ் ஆகி 2 வரும். ஸோ இதுவே பிப்ரவரி மந்த்து. ஸோ பிப்ரவரி மந்த் வந்து ஒன்று 28ஆக இருக்கும், இல்லைன்னா 21ஆக இருக்கும், 29ஆக இருக்கும். ஸோ வந்து 28ஆக இருக்கும் போது வந்து என்னதுன்னா ஆர்டினரி டே. அப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் 0 தான் வரும். ஏன்னா 4 டைம்ஸ் 7 வந்து 28. ஸோ ரிமைண்டர் 0 வரும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இருக்காது ஆர்டினரி இயராக இருந்தால் பிப்ரவரி மந்தில். இதே லீப் இயராக இருந்தால் 1 வரும், ரிமைண்டர் வந்து 1 வரும். ஏன்னா 29 டேஸாக இருந்தாச்சுன்னா. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் வந்து மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் வந்து சென்ச்சுரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, 100, 200 இந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போதைக்கு 100க்கு பார்ப்போம். ஸோ அதை வச்சு தான் நெக்ஸ்ட் 200, 300 இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ வந்து நம்ம 100க்கு பார்ப்போம். ஸோ வந்து 100 சென்ச்சுரி 100ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 100 இயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 இயர் இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டாக பிரிப்போம். ஸோ ஆர்டினரி இயர் வந்து எத்தனை இருக்கும்னா 76 இருக்கும், ப்ளஸ் லீப் இயர் 24 இருக்கும். ஓகேவா? இது வந்து ஆர்டினரி, இது வந்து லீப்பு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஆர்டினரி இயரில் வந்து ஆர்டினரி இயர்னால் எத்தனை ஆட் டே இருக்கும்? ஸோ 365ல் வந்து ஒரு ஆட் டேஸ் தான் இருக்கும். 365 டேஸில் வந்து 1 ஆட் டே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 76 வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ப்ளஸ் 24 லீப் இயர்னால் 2 ஆட் டேஸ் இருக்குமா? ஸோ அது வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா 124 வந்து ஆன்சர் வரும். ஸோ நம்மளுக்கு ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 7ஆல் டிவைட் பண்ணணுமா? ஸோ 124 வந்து 7ஆல் டிவைட் பண்ணுனா நம்மளுக்கு வந்து எத்தனை டைம்ஸ்? இப்போ வந்து என்ன வரும்னா 17 டைம்ஸ் வரும். 4 ரிமைண்டர் 4 7 11. ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து என்ன வருதுன்னா 5 வருது. அப்போ எத்தனை ஆட் டேஸ்? ரிமைண்டரை தானே நம்ம ஆட் டேஸாக சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? 5 ஆட் டேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி 200 சென்ச்சுரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்ச்சுரிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம வந்து இந்த கேலண்டர் ப்ராப்ளம்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் வாஸ் சண்டே ஆன் January 1, 2006. ஸோ January 1, 2006 வந்து சண்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் January 1, 2010. ஸோ January 1, அதே January 1 4 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி டேஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு ஆட் டே கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கோடு வந்து 0 to 5, 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ஆட் டே கண்டுபிடிச்சி என்ன ஆன்சர் வருதோ அந்த நம்பருக்கு என்ன டே வருதோ அந்த கோடு வச்சு நம்ம வந்து என்ன டேன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2006லேருந்து 2009 வரைக்கும் நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 2006ங்கிறது வந்து என்னென்னா லீப் இயர் இல்லை, ஏன்னா அது 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் வந்து என்னது? லீப் இயர் இல்லைன்னா 1. இது வந்து ஆட் டேஸ் வந்து 2006லேருந்து 2010 வரைக்கும் 9 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிக்குவோம். ஏன்னா 10 ஆட் ஆகாது. ஏன்னா 10 வந்து January 1 ஃபஸ்ட் டே தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஆட் ஆகாது. ஸோ 2006க்கு வந்து 1 ஆட் டே தான் இருக்கும். 2007க்கும் 1 ஆட் டே தான் இருக்கும். 2008ங்கிறது லீப் இயர். ஸோ 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 ஆட் டே இருக்கும். 2009ம் 1 ஆட் டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வருது? நம்மளுக்கு ஆன்சர் 5. ஓகேவா? அப்போ 5 ஆட் டேஸ் தான் இருக்குது. அப்போ வந்து 5ங்கிறது எந்த டேவோட கோடு? ஃப்ரைடேவோட கோடு. அப்போ வந்து January 1, 2010 வந்து என்ன டேவாக இருக்கும்னா ஃப்ரைடேவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஒரு டே கொடுத்து ஒரு இயரை கொடுத்துட்டு ஒரு இயரும் ஒரு டேவை கொடுத்துட்டு இன்னொரு இயருக்கான டேவை கண்டுபிடிக்கணும்னா ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கொஷின் வந்து இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் டேஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றாங்க பாருங்களேன். முன்ன வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு இயரு ஒரு டே கொடுத்துட்டு டே கேட்டாங்க. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிட்டாங்க? ஒரு இயர் கொடுத்துட்டு அதுக்கான டே கேட்குறாங்க. வாட் வில் பி த டே ஆஃப் த வீக் 15th August 2010. ஸோ August 15, 2010 வந்து எந்த டே? சண்டேவா, மண்டேவா, டியூஸ்டேவா, ஃப்ரைடேவான்னு சொல்லி 4 ஆப்ஷன் சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். ஸோ அப்போ 2010ங்கும் போது 10ங்கிறத பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஃபஸ்ட்டு சென்ச்சுரியிலேருந்தே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா
ஆட் டேஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணுமா? ஸோ அப்படி ஃபைண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாருங்களேன், 2010 ஸோ ஃபஸ்ட்டு 2000 வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னா 1600ன்னு சொல்லி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1600 வந்து எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்னா 0 ஆட் டேஸ் தான் இருக்கும். அந்த டேபிளை பார்த்தா தெரியும். அதே மாதிரி 400க்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்னா 0 ஆட் டேஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் 4ஆல் டிவைட் செஞ்சுரிங்கும் போது நம்ம 400ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 400ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கெலாம் என்ன ஆகும்னா 0 ஆட் டேஸ் வந்துடும், ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அதுக்கப்புறம் 2000லேருந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2010 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2010 ஆகஸ்ட் அப்படிங்கும்போது அது வந்து ஃபுல் ஆகலை அந்த இயர். ஸோ அப்போ 2009 வரைக்கும் எடுத்துக்குவோம். அப்போ 2000லேருந்து 2009 வரைக்கும் 9 இயர்ஸ் இருக்கா? ஸோ அந்த 9 இயர்ஸை பிரிக்கிறாங்க. இந்த 9 இயர்ஸில் எத்தனை லீப் இயர் வரும்னா 2 லீப் இயர் வரும். 2004 ஒன்று, 2008 ஒன்று. ஸோ 2 லீப் இயரு. ஸோ லீப் இயருங்கும் போது என்ன பண்ணுவோம்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ப்ளஸ் இது வந்து 2009க்கு. ஆர்டினரி இயர் மீதி எவ்வளோ இருக்கும்? 7 இருக்கும் 9 இயர்ஸில். ஸோ 1ஆல் பண்ணுவோமா? ஸோ அப்படி பண்ணும்போது இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 11 வரும். ஸோ இந்த 11 வந்து 7ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 4 ரிமைண்டர் வரும். ஓகேவா? 7ஆல் டிவைட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நெக்ஸ்ட்டு அந்த 2010க்கு வருவோம். ஸோ 2010 ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் எத்தனை டேஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸோ ஜனவரியிலேருந்து அப்படி பார்க்கும்போது 32 வீக்ஸ் வருது. 32 வீக்ஸ் ப்ளஸ் 3 ஆட் டேஸ் வருது. அதாவது 227 டேஸ் வருது ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதை எப்படி பிரிக்கலான்னா 32 வீக்ஸ் ப்ளஸ் 3 டேஸா? ஸோ அப்போ வந்து அந்த 3 வந்து என்னவாக இருக்கும்னா ஆட் டேஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எதுக்குன்னா நம்ம எந்த டேவை கண்டுபிடிக்கும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன ரிமைண்டர் வந்தது? 0 வந்துச்சு. டோட்டல் வந்து என்னது? 0. 1600 இருக்குது 0. அது கூட 400, அதாவது 2000 வரைக்குமே நம்மளுக்கு 0 தான் வந்தது. ஸோ 2009க்கு என்ன ரிமைண்டர் வந்தது? 4 வந்தது. அப்புறம் ஆகஸ்ட் 15 2010க்கு வந்து 3 வந்தது. ஸோ 4 + 3 வந்து என்னது? 7. ஓகேவா? 7. ஸோ அப்போ அந்த 7ஐ வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 0 வரும். ஸோ அப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அப்போ அது என்ன டேவாக இருக்கும்? கண்டிப்பாக கோடில் 0னா என்னது? சண்டே. ஸோ ஆகஸ்ட் 15 2010 வந்து சண்டே. ஸோ இந்த மாதிரி இன்னொரு டே கொடுக்காம இன்னொரு இயர் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்லேருந்து ஸோ 2000 வரைக்கும் அந்த 2000 செஞ்சுரி வரைக்கும் என்ன ஆட் டே வருது, அதுக்கப்புறம் இருக்கிற இயருக்கு வந்து என்ன ஆட் டே வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஷின் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்துட்டாங்க பாருங்களேன். டுடே இஸ் மண்டே. இன்றைக்கி வந்து மண்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னிலேருந்து 61 டேஸ்க்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நார்மலாக நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணிடலான்னா சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி மண்டே, இன்னிலேருந்து 7 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? அதே மண்டேவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அப்போ 7 பிரிச்சுட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்க. $61 டேஸ்க்கு அப்புறம் என்னன்னு கேட்குறாங்களா? ஸோ இப்படி 7 பிரிக்கும்போது நம்மளுக்கு 63வது நாள் என்னவாக இருக்கும்னா கண்டிப்பாக மண்டேவாக தான் இருக்கும். ஏன்னா 63 டேபிளில் தானே வருது. 63 வந்து 7 டேபிளில் வருது. ஸோ 63rd டே வந்து மண்டேவாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு 61 டே தான் என்னன்னு கேட்குறாங்க. 61வது நாள் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? சாட்டர்டே வரும். ஸோ அப்போ சாட்டர்டே தான் வந்து என்னது? ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் வந்து சாட்டர்டே. ஏன்னா இன்றைக்கி மண்டேவாக இருக்கும்போது 63வது நாள் வந்து மண்டேவாக இருக்கும். நம்ம இந்த 61க்கு நியராக இருக்கிறத வச்சு சொல்கிறோம். அப்போ அதுலேருந்து 2 டேஸ் வந்து ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்கும்? சாட்டர்டே தான் அந்த 61வது நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க கேலண்டரில். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்துட்றாங்க. த கேலண்டர் ஆஃப் த இயர் 2009 வில் பி சேம் ஃபார் த இயர். ஸோ 2009 அப்படிங்கிற கேலண்டர் வந்து எந்த இயருக்கு வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேம் கேலண்டர் கேட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த கேட்குறாங்கல்ல அதுலேருந்து நம்ம வந்து ஆட் டேஸை வந்து கால்குலேட் பண்ணிட்டு வரணும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது எந்த இயரோட நம்மளுக்கு வந்து
அந்த ஆட் டேஸை டோட்டல் பண்ணும்போது 0 வருதோ, 0 அதாவது ரிமைண்டர் 7 வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு என்ன ஆகும், 7 ஆட் டேஸ் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் 0 வரும். ஸோ எது வந்து 0 வருதோ அந்த இயர் தான் சேம் கேலண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 2009 இருக்குது. ஸோ என்ன வரும், 2009 இருந்தால் அப்போ ஆட் டேஸ் அது வந்து லீப் இயர் இல்லையா. ஸோ அப்போ அந்த 2009க்கு வந்து 1 வருமா, லீப் இயராக இருந்தால் தான் 2 வரும் ஆட் டேஸு. ஸோ 10க்கு வந்து அதே 1, 11க்கு 1, 12 வந்து லீப் இயரா, ஸோ அதுக்கு வந்து 2 வரும். அதே மாதிரி 13க்கு 1, 14க்கு 1. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பாருங்கள், இப்போ வந்து இது எவ்வளோ டோட்டல் வருது நம்ம ஃபஸ்ட்டு எண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து 7 வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து இது வந்து ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ இதுக்கப்புறம் என்ன இயர் இருக்குது, 2015. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எந்த இயருக்கு வந்து எந்த டோட்டல் வந்து ஆட் டேஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 0 ஆர் 7 வருதோ அதுதானே சேம் கேலண்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ 2014ஓட நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 7 வந்துருச்சு. ஸோ அப்போ 2015 தான் 2009 கேலண்டரோட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க, சேம் கேலண்டர் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். ஆன் வாட் டேட்ஸ் ஆஃப் ஏப்ரல் 2001 டிட் வெனஸ்டே ஃபால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இங்கே வந்து எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, ஸோ எந்தெந்த டேட்டில் வந்து வெனஸ்டே வரும். ஸோ இப்போ ஒரு மந்த் இருக்குது, ஓகேவா. ஒரு மந்த் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து 4 வீக்காவது, மினிமம் 4 வீக்ஸாவது இருக்கும். அந்த மினிமம் 4 வீக்ஸில் வந்து 4 வெனஸ்டே வந்துடும். ஸோ அதுதான் எந்த டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் 1 வந்து எந்த டே வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ மீதி இருக்கிற எந்தெந்த டேட்டில் வந்து வெனஸ்டே வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு இயர் கொடுக்காம இன்னொரு இயர் மட்டும் கண்டுபிடிச்சி எந்த டே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னால், ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 2000 வரைக்கும் என்ன 2000 இயர் வரைக்கும் என்ன லீப் இயர் வரும்னு தெரியும், என்ன ஆட் டேஸ் வரும்னு தெரியும். ஸோ 1006 பாருங்கள். ஸோ 1600க்கு வந்து ஆட் டேஸ் வந்து 0, 400க்கு வந்து 0, ஸோ 2000 வரைக்கும் 0. ஸோ இங்கே வந்து 2001 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2001 அப்படிங்கும் போது ஏப்ரல் மந்த்துன்னு சொல்லியாச்சா. ஸோ ஏப்ரல் மந்த்துங்கும் போது ஜனவரிக்கு வந்து 31 டேஸ்னால் 3 ஆட் டேஸு. ஸோ டேஸை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 31 டேஸ், பிப்ரவரி 28 டேஸு. 2009 போது அது வந்து லீப் இயர் இல்லை, ஸோ 28. ஸோ இது மாதிரி ஏப்ரல் 1 வரைக்கும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 91 டேஸ் வரும். ஸோ 91 அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் 0 தான் வரும், ஓகேவா. ஸோ அப்போ வந்து அது வந்து என்னவாக இருக்கும்னா, ஏப்ரல் 1 வந்து சண்டே. ஸோ அப்போ ஏப்ரல் 1 வந்து சண்டேவாக இருந்துச்சுன்னா வெனஸ்டே தானே நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ எந்தெந்த டேட்டில் வெனஸ்டே வரும் பாருங்கள். சண்டேலேருந்து 4 டேஸ்க்கு அப்புறம் என்னது வெனஸ்டே வருமா. ஸோ அப்போ 4, 11, 18, 25. ஸோ இந்த டேட்ஸில் தான் என்ன ஆகும்னா வெனஸ்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் கொஷின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதான் ஃபைனல் கொஷினு கேலண்டரில். ஸோ இதில் வந்து எது வந்து லீப் இயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சென்ச்சுரிஸ் கொடுத்துட்டு லீப் இயர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஸோ இதில் எது வந்து 400ஆல் டிவைட் ஆகாதோ அதுதான் லீப் இயர் இல்லை, அதுதான் லீப் இயர். டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர், டிவைட் ஆகலைன்னா லீப் இயர் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது 700 மட்டும்தான் இங்கே வந்து 400ஆல் டிவைட் ஆகாது. மீதி இருக்கிற 800, 1200, 2000 எல்லாமே டிவைட் ஆகும். ஸோ அப்போ 700 மட்டும்தான் லீப் இயர் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேலண்டரில் கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.